எவ்வளோ சொல்லியும் கேட்காம அடம் பிடிச்சி என்கிட்டேருந்து லாலிபாப்பை வாங்கிட்டான். வாங்கி ஒரு வாய் வச்ச உடனேம்மா இது சூப்பராக இருக்குமா, நீங்களும் சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி எனக்கும் டேஸ்ட்டுக்கு கொடுத்தா. லாலிபாப் அப்படின்னு கிடையாது, கேக்கு, சாக்லேட், ஐஸ்கிரீம், டோனட் அப்படின்னு அவளுக்கு பிடிச்ச எதை வாங்கி கொடுத்தாலும் சரி, நல்லா இல்லைன்னா ஓரமாக வச்சிருவா. ஆனால் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கம்பல் பண்ணி எப்படியாச்சும் என்னையும் டேஸ்ட் பண்ண வச்சிருவா. அவள் அப்படி செய்யும்போது இதுக்காகவே இந்த பிள்ளைக்கு 1000 லாலிபாப் கூட வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி தோணும். காலையில் எந்திரிக்கும் போதே இதை முடிச்சிடணும், இதை பண்ணிடணும், கடவுளே இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணிடுங்க, இதை எப்படியாச்சும் எனக்கு கொடுத்துருங்க, இன்றைக்காச்சும் இந்த ப்ராப்ளம் எனக்கு சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி 1000 ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டோடு எந்திரிக்கிறோம். ஆனால் ஏற்கனவே அடம் பிடிச்சி வாங்கின லாலிபாப் வச்சு என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டால் பெருசாக எந்த பதிலும் இல்லை. அவர்கிட்ட இருந்து ஒரு நன்மையும் நம்ம வாங்கின பிறகு நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் உண்மையிலே நம்ம யார் அப்படின்னு சொல்லி காமிக்குது. 10 பேர் ஜீசஸ் கிட்ட வந்தாங்களாம். கேட்டது கிடச்ச உடனே 9 பேர் வேறு வழியில் திருப்பி போயிட்டாங்களாம். ஆனால் ஒருத்தர் மட்டும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை பார்க்குறதுக்காகவே திருப்பி அவர்கிட்ட சந்தோஷப்பட்டு ஜீசஸ்க்கு நன்றி சொன்னாங்களாம். மீதி 9 பேர் எங்கே அப்படின்னு சொல்லி ஜீசஸ் கேட்குறாங்க. இன்றைக்கி அந்த 9 பேரில் நீங்களும் நானும் இருக்க வேணாம். காலையில் கண் முழிச்சு பார்த்தீங்களா? நேற்று தூக்கத்திலேயே இல்லாமல் போன ஆயிரக்கணக்கான பேரை விட நீங்களும் நானும் ரொம்ப பிளெஸ்ஸட். நன்றி சொல்லுங்கள். கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த முதல் பார்வை நல்லா இருந்துச்சா? நன்றி சொல்லுங்கள். இது வரைக்கும் வெளிச்சத்தையே பார்க்க முடியாத மில்லியன்ஸை விட நீங்களும் நானும் ரொம்ப பிளெஸ்ஸட். கஷ்டமே படாமல் மூச்சு விட்டீங்களா? நன்றி சொல்லுங்கள். மூச்சு விடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற லங் பேஷண்ட்ஸ் லட்சக்கணக்கான பேரை விட நீங்களும் நானும் ரொம்ப பிளெஸ்ஸட். இட்லியோ தோசையோ இல்லை நேத்தோட மிச்சமோ அந்த சாப்பாடோட முதல் வாய் அந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சா? நன்றி சொல்லுங்கள். சுத்தமான க்ளீனான நல்ல தண்ணியை எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் நான் குடிக்கலாம் அப்படின்ற நிலைமையில் இருக்கீங்களா? நன்றி சொல்லுங்கள். ஒன்றா தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக அவசரமாக அடுத்த டார்கெட் என்ன, அடுத்த வேலை என்ன அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருக்காமல் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஏற்கனவே உங்கள் கண் எதிர்க்க இருக்கிற உங்கள் கை நிறையா இருக்கிற லாலிபாப்ஸ்க்காக நன்றி சொல்லுங்கள். அதை என்ஜாய் பண்ணுங்கள். அதை கொடுத்த ஜீசஸ் கிட்ட திருப்பி போங்க. அதை அவர் கூட சேர்ந்து ஷேர் பண்ணுங்கள். என் பிள்ளை என்கிட்ட லாலிபாப்பை கொடுக்கும்போது நான் என்ன நினச்சேனோ, எனக்கு என்ன தோணுச்சோ அதே தான் அவருக்கும் தோணும். அதை விட பெட்டராகவே தோணும். காட் பிளெஸ் யூ.